இருந்தது போதும் மனிதம் ஒன்றே தீர்வாகும் உயிர்கள் எழுந்தது போதும் உறவுகள் அழுந்தது போதும் அன்பே என்றும் தீர்வாகும் காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும் ஞானம் அது ஞாயிறு மேலே நம்பிக்கை இழந்தாலும் இதை பார்க்கும்போது இதுதாங்க நம்ம தமிழ்நாடுன்னு கெத்தா சொல்ல தோணுது. மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவுக்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசையோட வந்திருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் நன்கொடையும் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால அதிகமா ஷேர் பண்ணப்பட்டு வருது. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்கு. அங்க வர 19ஆம் தேதி அந்த மாரியம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா குடமுழுக்கு விழா நடக்க போகுது. சோ மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமா இஸ்லாமியர்கள் சீர்வரிசையோட வந்திருக்காங்க. பூக்கள், பழங்கள், இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க. புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 1 லட்சம் ரூபாய் அந்த கோவிலுக்கு நன்கொடையாவும் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்த நிறைய பேர் இப்ப பாராட்டிட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மதமா இருந்தா என்னங்க, எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா தான் இருந்திருக்காங்க. சோ அதை ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இந்த சம்பவமும் நடந்திருக்கு. இது இப்போ பலராலும் பாராட்டப்பட்டுட்டும் வருது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸ்ல இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.